டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற கோவில் என்னென்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருக்கிற ஸ்ரீ ஹயக்ரீவர் டெம்பிள் தான் வந்திருக்கும். இந்த டெம்பிளுக்கு வந்தால் நிறையா நல்லா படிப்பாங்க, அதுக்கப்புறம் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு பிலீஃப்ஸ்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நிறைய ப்ரூஃபும் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. எல்லாருமே வந்து படித்து முடிச்சிட்டோம், அவங்க மார்க் வாங்கிட்டு கூட நினச்ச மாதிரி மார்க் வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு பிலீஃபில் கூட இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் பரம்பரையாக வரவங்க கூட இந்த கோவிலுக்குலாம் வந்து நான் என் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் நான் கூட ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதும் போது நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். ஸோ நான் நினச்சபடியே நல்ல மார்க் நான் வாங்கினேன் நான். ஸோ இந்த கோவில் இப்போ எப்படி இருக்குது, இந்த கோவிலோட பக்தர்கள்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன மாதிரி உள்ள அபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. வணக்கம். நாங்கள் ஆந்திராவிலேருந்து திருப்பதிலேருந்து வந்திருக்கோம். இந்த கோயில் ஹயக்ரீவர் கோயில். எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்டு மூலமாக இது தெரிஞ்சது. இங்கே வந்து அபிஷேகம் அது பண்ணோன்னா பசங்க நல்லா படிப்பு வரும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னே அவங்க சொன்னப்போ நாங்கள் ஏதோ பார்க்கலான்ட்டு வந்தோம் கோயிலுக்கு. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது இந்த கோயில் ஒரு சக்திமான கோயில்னு தெரியுது. நான் இந்திரா பாலாஜி. நாங்கள் திருநீற்றூர்லேருந்து வரோம். என் பையன் 11th ஸ்டாண்டர்ட் போகிறான். இவனுக்காக தான் இந்த ஸ்கூலுக்கு இங்கே ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வர சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த கோவில் வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த கோவில் பற்றி நிறைய பேர் சொன்னாங்க. இங்கே வந்தால் படிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லபடியாக நமக்கு ஒரு பிலீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு. தம்பி நல்லா படித்து அவங்க ஜேஇ எழுதணும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்காக அந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்காக தான் வந்திருக்கோம். எல்லாருமே இந்த கோவிலும் பார்த்தோம், நல்லா இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்களும் கூட்டிகிட்டு வரலாம். இவர் நாராயணன், நான் சுபர்ணா நாராயணன். நாங்கள் மஹிந்திரா சிட்டியில் இருக்கோம். எங்களுக்கு இந்த கோவில் வந்து நம்ம ஆத்து பெருமாள் மாதிரி இருக்கார் இவர். வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸ் வருவோம் நாங்கள். எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இந்த கோவில் மேலே. இப்போ தான் புனர் நிர்மாணம் பண்ணால் இந்த கோவிலில் ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. அப்புறமா ரொம்ப சக்திசாலி ஹயக்ரீவர். இந்த கோவிலோட ஸ்தல புராணத்தில் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி இந்த ஹயக்ரீவர் வந்து கடலூரில் திருவஹிந்தபுரத்துலேருந்து எடுத்துன்னு வந்த ஹயக்ரீவர். தேவநாதனும் ஹயக்ரீவர் 2 பேரும் அங்கேருந்து எழுதினவா தான். அதனால் இதை வந்து ரொம்ப தேசிகரும் இங்கே எழுதியிருக்கார். ஸோ ரொம்பவே ஸ்பெஷல் கோவில் இது. யாருக்கு என்ன நம்பிக்கை, அதுவும் ரொம்ப சக்திசாலி ஹயக்ரீவர். தேசிகர் வந்து பிரார்த்தனை பண்ண ஹயக்ரீவர் இவர். ஸோ எங்களுக்கு வந்து கோவில் மாதிரி நான் சொன்னது மாதிரி எல்லாரும் வந்து சேவிக்கணும். ரொம்ப நன்னா நிர்வாகம் பண்ணுறாங்க. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் இது. நாங்கள் வந்து இப்போது மஹிந்திரா சிட்டி வந்ததுலேருந்து ஒரு ரெகுலராக ஒரு 4-5 இயர்ஸாக வந்துருக்கோம். பட் அதுக்கு முன்னாடியும் வந்திருக்கோம், ஒரு 20 இயர்ஸ் பேக்கும் வந்திருக்கோம். பட் அப்போல்லாம் வந்து இவ்வளோ வசதி கிடையாது. இப்போது வந்து நிறைய வசதி இருக்குது வரத்துக்கு. இப்போ ஒரு பிரிட்ஜு கூட போட்டுருக்கான்னு நினைக்கிறேன் இங்கே. அதனால் இன்னுமே இது பிரசித்தமாக ஆகிடும் இந்த கோவில். ரொம்ப விசேஷமான கோவில். எல்லாரும் வந்து சேவிங்கோ, எல்லாரோட பிரார்த்தனையும் இங்கே நிறைவேறும். தேங்க்யூ. ஆமாம், படிப்புக்கு ரொம்ப ஏற்ற பகவான். நல்லா படிக்கும், வந்து ப்ரே பண்ணாலே ரொம்ப பிரமாதமாக நல்ல மேலுக்கு வருவா. அதனால் ரொம்ப நம்பிக்கை இருந்துன்னு பண்ணால் ரொம்ப சூப்பர் கோயில். இந்த பட்டாச்சாரியார்லாமும் ரொம்பவே இதுவாக ஸ்ரத்தையோடு பண்ணுறா. அதனால் டெஃபினட்டாக வந்து சேவிங்கோ எல்லாரும். அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் செட்டிப்புண்ணியம் கிராமம் அருள்மிகு தேவநாத பெருமாள் திருக்கோவில், பிரசித்தியாக யோக ஹயக்ரீவ பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலானது பிரசித்தியாக அறியப்படுறது. இந்த கோவிலில் 800 ஆண்டுகள் பழமையான கோவில்.
இந்த கோவிலில் மூலமூர்த்தியாக வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூமி தேவியோட அருள் பாலிக்கிறார். இந்த கோவில் 800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில். இந்த கோவிலில் மூலஸ்தானத்தில் ஸ்ரீதேவி பூமி தேவியோட வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். மேலும் இந்த கோவிலில் 180 வருஷத்துக்கு முன்னாடி கடலூர் பக்கத்தில் திருவஹிந்திபுரம்ன்ற 108 வைணவ பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்று. அந்த கோவிலேருந்து தேவநாத பெருமாளையும் யோக ஹயக்ரீவ சுவாமியும் 180 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டதா கோவில் ஸ்தல வரலாறு. அதுலேருந்து இந்த கோவிலில் தேவநாத பெருமாளும் யோக ஹயக்ரீவ சுவாமியும் மூலஸ்தானத்திலே அருள் பாலிக்கிறார். இந்த கோவில் யோக ஹயக்ரீவ சுவாமிக்கு ரொம்பவும் பிரசித்தமான கோவில். கல்விக்கு அதிபதியானவர் யோக ஹயக்ரீவர். குதிரமுகத்தோட யோக நிலையில் ஒரு கையில் சங்கும் ஒரு கையில் சக்கரத்தோட 4 கரங்களோட இங்கே சேவை சாதிக்கிறார். இந்த சுவாமியை வணங்குறதுனால கல்வித்திறன் மேம்படும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். பேச்சு வராத குழந்தைகளுக்கு தேன் வாங்கிட்டு வந்து இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து வர பேச்சு வருன்றது இந்த கோவிலுடைய ஐதீகம். மேலும் இந்த கோவிலில் தனி சன்னதியாக சீதை லக்ஷ்மணர் ஆஞ்சநேய மூர்த்தியோட கோதண்டராம சுவாமி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறது இந்த கோவிலுடைய விசேஷமாக பார்க்கப்படுறது. மேலும் இந்த கோவிலில் ஹயக்ரீவருக்கு புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை விசேஷமான நாட்களாக கருதப்படுறது. இந்த ஹயக்ரீவ சுவாமியை வணங்கி பல மாணவர்கள் பொது தேர்விலையும் பல தேசிய அளவிலான தேர்வுகள்லையும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்று இந்த கோவிலுக்கு மீண்டும் வந்து நான் இந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரியான விஷயங்களை இங்கே சொல்லிட்டு போகிறாங்க. மேலும் இந்த கோவிலில் புதன் மற்றும் வியாழக்கிழமையில் முதல் தடவை கல்வி ஸ்கூலில் சேர்க்குற மாணவர்களை கூட்டிகிட்டு வந்து அக்ஷராபியாசம் வித்யாரம்பம்னு சொல்லக்கூடிய நெல்லில் எழுத வச்சு முதல் தடவை ஸ்கூல் சேர்க்குற குழந்தைகளுக்கு செய்யப்படுற மரபும் இந்த கோவிலில் தொன்று தொட்டு நடந்து வருகிறது. அதுவும் பல ஜனங்கள் பக்தர்கள் வந்து இந்த கோவிலில் எழுத வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் முதல்ல அவங்க எழுதி அவங்க அப்பா அம்மா அவங்கள கூட்டிகிட்டு வந்து எழுதி அதன் பிறகு அவங்க வளர்ந்து அவங்களோட குழந்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து வித்யாரம்பம் பண்ணி கூட்டிகிட்டு போகிற நிகழ்வும் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து நாங்களும் இங்கே தான் படித்தோம், நாங்களும் இங்கே தான் மார்க் வாங்கினோம், நாங்களும் இங்கே தான் வந்து இதெல்லாம் வித்யாரம்பம் பண்ணோம்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக சொல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. எல்லா பக்த ஜனர்களையும் ஹயக்ரீவ பெருமாள் அவ்வளோ இதாக அருள்பாலித்து கொண்டு இருக்கிறார். மேலும் இந்த கோவிலில் நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம் போன்ற தேசிய அளவிலான தேர்வுகளுக்கும் பல மாணவர்கள் வந்திருந்து ஹால் டிக்கெட் மற்றும் பேனா புஸ்தகங்கள் இதெல்லாம் வைத்து பூஜை செய்து எடுத்துக்கொண்டு தேர்வுகளுக்கு எழுதி போகிறது பக்தர்களுடைய நம்பிக்கையாக கருதப்படுறது. இந்த கோவில்களுக்கு பரீட்சை சமயத்தில் சுமார் ஒரு நாளைக்கு ஒரு 2000 ஜனங்கள் குறையாமல் பக்தர்கள் வந்திருந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி போகிறாங்க. மேலும் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரம் இந்த சுவாமிக்கு விசேஷங்கிறதுனால ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய திருவோணத்தில் தேவநாத பெருமாள், ஹயக்ரீவர் மற்றும் தாயாருக்கு சிறப்பு அபிஷேகமானது நடைபெற்று வருகிறது. இதிலும் பக்தர்கள் கலந்து கொண்டு பல பிரசாத விநியோகங்கள் பலவற்றை எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த கோவிலில் பொது தேர்வுக்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் இந்த மாணவர்கள் எல்லாம் சிறப்பாக பரீட்சை எழுதணுங்கிறதுக்காக ஒரு சிறப்பு ஹோமமானது இந்த கோயிலில் வித்யா அபிவிருத்தி ஹோமம்னு சொல்லக்கூடிய சிறப்பு யாகமானது நடைபெறுறது. மேலும் அதில் பிரசாதமாக மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு தொகுப்பானது வழங்கப்படுகிறது. ஒரு பவுச் செட்டு கொடுக்கப்படுறது. அந்த பவுச் செட்டில் 2 சுவாமிக்கு பூஜை பண்ணதான அந்த ரக்ஷை கயிறு 2 கயிறும் ஒரு பேனா பென்சிலான எழுது பொருட்கள் சேர்ந்த சுவாமி படம், அப்புறம் குங்குமம், கல்கண்டு, அப்புறம் பேனா செட்டு, அதுக்கப்புறம் ரக்ஷைன்னு சொல்லக்கூடிய அந்த பவுச் செட்டு தொகுப்பானது வரக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் பிரசாதமாக வழங்கப்படுறது. இது பொது தேர்வுக்கு முன்னாடி நடத்தப்படுற ஒரு சிறப்பு பூஜையாக இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. Myself Hargitika from Andhra Pradesh near to Tirupati. Many of them suggested this temple to visit this. I hope that it will be benefit for my further studies. I completed my intermediate and studying for NEET examination. I hope this God will make my life to reach the NEET and getting seat in the NEET exam.